News Global Breaking. தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள செய்தி ஒன்று. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானில் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றது. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானில் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இதை பற்றிய உண்மை செய்திகளை இன்னும் சற்று நேரங்களில் அவதானியுங்கள். இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் தலைவர்கள் கொல்லப்பட்டாலோ அல்லது தலைமைகள் அளிக்கப்பட்டாலோ ஒரு கூட்டம் அளிக்கப்பட்டாலோ அந்த போராட்டமும் அந்த வெற்றி இலக்கம் ஒருபோதும் முடிவடைவதில்லை. சத்தியம் நிலைக்கும் வரை அந்த கூட்டம் போராடி கொண்டே இருக்கும். ஏனைய சமூக கலாச்சார போராட்டங்கள் ஒரு தலைவர் மரணித்தாலோ அல்லது அந்த குறித்த ஒரு சமூகம் அல்லது அந்த இடம் அளிக்கப்பட்டாலோ அந்த போராட்டம் அத்தோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆனால் இந்த இஸ்லாமிய சமூக கொள்கையில் அது கிடையாது என்பது பல்வேறு வரலாற்று தகவல்களிலிருந்து புரிகிறது. இஸ்மாயில் ஹனியா இன்று மரணித்திருக்கலாம், அதனைத் தொடர்ந்து இன்னொரு தலைவர் வருவார், அவரும் மரணிக்கலாம், அதனைத் தொடர்ந்து இன்னொரு தலைவர் வருவார். இது தொடர்ச்சியாக அவர்கள் வெற்றி கொள்ளும் வரை இந்த போராட்டத்தில் நிலைத்திருப்பார்கள் என்பதே இஸ்லாமிய கொள்கை. ஆகவே தலைவர்கள் மரணிப்பது தொற்று போய்விட்டார்கள் என்பது கிடையாது. ஆகவே இந்த போராட்டங்கள் மேலும் மேலும் உக்கிரம் அடையும் என்பதே இங்கு குறிப்பிடத்தக்கது.